புதிய அமைச்சரவை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் இன்று பதவியேற்றுக் கொண்டது. அமைச்சரவை அந்தஸ்துள்ள 27 அமைச்சர்களும் 10 ராஜாங்க அமைச்சர்களும் 9 பிரதி அமைச்சர்களும் இவர்களில் அடங்குகின்றனர். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பொருளாதார அபிவிருத்தி மற்றும் கொள்கை வகுப்பு அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். ஜோன் அமரதுங்க கிறிஸ்தவ விவகாரம் மற்றும் பொதுசன அமைதி அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். ஜோசப் மைக்கேல் பெரேரா உள்நாட்டல்வர்கள் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். காமினி ஜெயவிக்ரம் பெரேரா உணவு பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். வெளிவிகார அமைச்சராக மங்கள சமரவீர ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். புத்த சாசன அமைச்சராக கரு ஜெயசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார். பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சராக லக்ஷ்மண் கிரியல்ல நியமிக்கப்பட்டுள்ளார். நிதி அமைச்சராக ரவி கருணாநாயக்க சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். நகர அபிவிருத்தி நீர்வளம் மற்றும் நீர் மகாமைத்துவ அமைச்சராக ராவ் ஃபக்கீம் நியமிக்கப்பட்டுள்ளார். மின்சக்தி எரிசக்தி அமைச்சராக பாட்டலி சம்பிக ரணவக்க நியமிக்கப்பட்டுள்ளார். சுகாதாரம் மற்றும் சுதேச வைத்திய அமைச்சராக ராஜித சேனாரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். துமிந்த திசாநாயக்க நீர்ப்பாசன அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். கபீர் ஹாஷிம் பெருந்தெருக்கல் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். காணி அமைச்சராக MKDS குணவர்தன சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். வீடமைப்பு மற்றும் சமுர்த்தி அபிவிருத்தி அமைச்சராக சஜித் பிரேமதாச நியமிக்கப்பட்டுள்ளார். நீதி அமைச்சராக விஜயதாச ராஜபக்ச நியமிக்கப்பட்டுள்ளார். ஊடக அமைச்சராக காயந்த கருணாதிலக்க சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். சுற்றுலா அமைச்சராக நவீன் திசாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். துறைமுகம் மற்றும் கப்பல் சேவைகள் அமைச்சராக அர்ஜுன ரணதுங்க சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். ரிஷாட் பதியுதீன் வணிக மற்றும் கைத்தொழில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். பி திகாம்பரம் பெருந்தோட்ட உட்கட்டும் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். DM சுவாமிநாதன் மீள்குடியேற்றம் புனர்வாழ்வு மற்றும் இந்து கலாசார அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். அகிலவிராஜ் காரியவசம் கல்வி அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். தலதா அத்துக்கோரல வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். ரஞ்சித் மத்து பண்டார உள்நாட்டு போக்குவரத்து அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். P ஹரிசன் சமூக சேவை மற்றும் நலன்புரி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். சந்திராணி பண்டார மகளிர் விவகார அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்.